தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து அறிவிச்சிருக்க நியூ ஜாப் வேக்கன்சிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உதவியாளர் உட்பட வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 25,500 இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, யூஜி டிகிரி முடிச்சவங்க, அதேமாதிரி பிஜி டிகிரி முடிச்சோன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். லாஸ்ட் டேட் உங்களுக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை மூலமாகவும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்கூல் பற்றி சொல்லணும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இயங்குகிற ஒரு மத்திய அரசு பள்ளி தான். பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸ்லேயும் போஸ்டிங்ஸ் இருக்குது, கான்ட்ராக்சுவல் பேசிஸ்லேயும் போஸ்டிங்ஸ் இருக்குது. வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜிடியில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரெகுலர் பேசிஸ் பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 2 வருடங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அதில் பார்த்தீங்கன்னா 50% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட பிஎட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்லது மாஸ்டர் டிகிரியில் மேக்ஸ் முடிச்சுட்டு அதில் 50% மார்க் வச்சுருக்கீங்க, அதோட பிஎடும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். இங்கிலீஷ் மீடியமில் டீச் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷன்ஸி இருக்கணும். ஓகேங்களா? 21லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சேலரி பார்த்தீங்கன்னா 47,600 பர் மந்த்துக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிடியில் இங்கிலீஷ் டிசிப்ளினில் ரெகுலர் பேசிஸில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 1 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு 2 இயர் இன்டெகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் இங்கிலீஷ் டிசிப்ளினில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, 50% மார்க் வச்சுருக்கீங்கன்னா எலிஜிபிள். அல்லது மாஸ்டர் டிகிரியில் இங்கிலீஷ் டிசிப்ளினில் கோர்ஸ் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். இங்கிலீஷில் டீச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 20லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். சேலரி 47,600 பர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிஜிடியில் ஃபிசிக்ஸ் மேஜரில் ரெகுலர் பேசிஸில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 2 வருஷம் பிஜி கிராஜுவேஷன் கோர்ஸ் ஃபிசிக்ஸ் டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி 50% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஃபிசிக்ஸில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதோட பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷில் டீச் பண்ணுற ப்ரொஃபஷன்ஸி இருக்கணும். 21லேருந்து நீங்கள் 40 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சேலரி 47,600 பர் மந்த்துக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிடி மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது. ரெகுலர் பேசிஸில் 1 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு 4 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கிராஜுவேஷன் கோர்ஸ் மேக்ஸ் டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, 50% மார்க் வச்சுருக்கீங்க, அதோட பிஎட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது பேச்சுலர் டிகிரியில் மேக்ஸ் 50% மார்க் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிஎட் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அதோட பார்த்திங்கன்னா சிடிஇடி அல்லது எஸ்டிஇடி இந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ணணும். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸாமோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸாமோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். பேப்பர் 2 குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் டீச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 21லேருந்து 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். 44,900 பர் மந்த்துக்கான சேலரி இருக்கும். அடுத்து லேபரேட்டரி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். 12th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் அதாவது ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும். இங்கிலீஷில் டீச் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 21லேருந்து 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். 25,500 பர் மந்த்துக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு வர போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெம்ப்ரரி பேசிஸ், அதாவது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுற போஸ்டிங்ஸ் தான். கவுன்சிலருக்கு வேக்கன்சிஸ் இருக்குது, 1 வேக்கன்சிஸ். இதோட ஜாப் பீரியட் 3 இயர்ஸ் ஒர்க் இருக்கும். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷனோ போஸ்ட் கிராஜுவேஷனோ சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள், அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் இன் சைல்டு டெவலப்மெண்ட்டில் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள், அல்லது கிராஜுவேஷனோ போஸ்ட் கிராஜுவேஷனோ ஏதாவது ஒரு டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட டிப்ளமோவில் கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். ஓகேங்களா? 21 50 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். 30,000 ரூபாய் பர் மந்த்துக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேண்ட் மாஸ்டரில் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 3 இயர்ஸ் ஒர்க் இருக்கும். பொட்டென்ஷியல் பேண்ட் மாஸ்டரோ அல்லது பேண்ட் மேஜர், ட்ரம் மேஜர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நாவல் அல்லது ஏர்ஃபோர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 21 50 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனாக 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் 40,000 ரூபாய் பர் மந்த்துக்கான சேலரி இருக்கும். அடுத்து ஆர்ட் மாஸ்டர் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 3 இயர்ஸ் இதோட ஒர்க் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஃபைன் ஆர்ட் முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது கிராஜுவேஷன் வித் ஃபைன் ஆர்ட் அதாவது ஏதாவது கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அதோட ஃபைன் ஆர்ட் அல்லது ஆர்ட் ட்ராயிங் அல்லது ஆர்ட்டு ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் இது ரிலேட்டடான சப்ஜெக்டில் 4 இயர்ஸ் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எலிஜிபிள், அல்லது ஹையர் செகண்டரியோ +2 முடிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி 5 இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் அல்லது 7 இயர்ஸ் பார்ட் டைம் டிப்ளமோ ஃபைன் ஆர்ட்ஸு பெயிண்டிங்கு இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். ஓகேங்களா? 50 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 25,000 ரூபாய் பர் மந்த்துக்கான சேலரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலர் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாமே சேலரி இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸுமே இருக்கும். அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் ரெகுலர் போஸ்ட்டில் இருக்கவங்க, கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, மெஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த வெப்சைட், அதாவது www.sainikschool.amaravadinagar.edu.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணணும். அதோட அடிஷ்னலாக ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறப்ப அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த அப்ளிகேஷனோட சேர்த்து வைக்கிற ப்ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரைட் பண்ணி உங்களோட என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேம் போல்ட் லெட்டர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஃபீஸ் இருக்குது. ஓகேங்களா? SC STக்கு 300 ரூபாய் ஃபீஸ் இருக்குது. அவங்கள தவிர்த்து மற்றவங்க ஜென்ரல், OBC, MBC இவங்களுக்குலாம் 500 ரூபாய் ஃபீஸ் இருக்குது. இந்த ஃபீஸை SBI கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம். பெய்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபுமே அப்ளிகேஷனோட சேர்த்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், ஃபஸ்ட்டு பாஸ் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டும், செகண்ட் பாஸ் கிளாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன், தேர்ட் பாஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு ஸ்டெப் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ்க்கு 50 மார்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரிட்டன் டெஸ்ட்டு 100 மார்க்குக்கும், கிளாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் 100 மார்க்கு, இன்டர்வியூ 100 மார்க்கு. அதோட அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ஹையர் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு 50 மார்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதோட வெயிட்டேஜ் மார்க் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இங்கிலீஷு, பேசிக் மேக்ஸு, சப்ஜெக்ட் டெஸ்ட்டு இது ரிலேட்டடாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து கிளாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ இதில் உங்களுக்கு டீச்சிங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கிளாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் டெஸ்ட் உங்களுக்கு வைப்பாங்க. அடுத்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது, டீச்சிங் ஆப்டிடியூடு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் நடக்கும், 3rd வீக் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் சைனிக் ஸ்கூலில் தான் நடக்கும். ஓகேங்களா? இங்கே அதர் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஒன் டைம் படித்து பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் போஸ்ட் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.